அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அப்போ நம்ம முந்தைய பதிவில் என்ன பார்த்தோம், குளிப்பினுடைய ஃபரதுகள் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் தான். சரி, குளிப்பினுடைய சுன்னத்துகள் என்ன? குளிப்புகள்லேயும் ஒரு சில சுன்னத்துகள் இருக்கிறது. ஒன்றாவது சுன்னத்து என்னது? மொத்தமாக சுன்னத்துகள் அப்படின்னு சொல்ல போகிறதா 22 சுன்னத்துகள் நமக்கு சொல்லி தருவாங்க. அதில் 21 சுன்னத்துகள் ஆண்களுக்குரியது, கடைசி சுன்னத்து அது பெண்ணுக்குரியது. முதலாவது என்னது? குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடமையான குளிப்பை குளிக்க போகிறோம், நமக்கு இன்சால் ஆகிட்டு இந்திரிய துளி வெளியப்பட்டது, அதுக்காக வேண்டி நம்ம குளிக்க போகிறோம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி சிறுநீர் கழிக்கிறது சுன்னத். ரெண்டாவது இஸ்திக்பால் கிபுலா, கிபுலாவை முன்னோக்குவது சுன்னத். மூணாவது அத்தஸ்மியத்து அவ்வளகு முக்தரினம் பி நியத்தின், நீயத்தை கொண்டு சேர்ந்த நிலையில் ஆரம்பமாக பிஸ்மில்லா சொல்வது. நீயத்து வைக்கும்போது பிஸ்மில்லாவையும் சேர்த்து சொல்லிக்கிறது, அது சுன்னத். நான்காவது இஸ்திஸ்ஹாபு நீயத்து இலல் ஃபராகி மினல் குஸ்ல், குளித்து முடியும் வரை நீயத்து அடைய வளைந்து கொள்வது சுன்னத். நம்ம இதுக்காகத்தான் குளிக்கிறோம் அப்படின்னு நம்ம குளித்து முடிகிற வரைக்கும் நம்ம என்னது அந்த நீயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு வகையான சுன்னத், நான்காவது சுன்னத். ஐந்தாவது இசாலத்து கதரின், அசுத்தங்களை நீக்குவது. இப்போ எதுக்காண்டி குளிக்கிறோம்? அந்த அசுத்தம் வெளியே வந்திருக்கும், மணி வந்திருக்கும், அந்த மணி நம்மளுடைய அந்த வேட்டிகள்லையோ அல்லது கால்கள்லையோ பட்டிருந்தால் அந்த அசுத்தத்தை நீக்கிறது சுன்னத். ஏதாவது அசுத்தங்கள் பட்டிருந்தால் அதுக்காக குளிர்ந்து அதை நீக்கிறது, கால்கள்லையோ தொடைகள்லையோ பட்டிருந்தால். ஆறாவது 3 சுன்னத்து சொல்கிறாங்க. மிசுவாக்கு செய்வது, வாய்க்கு நீர் செலுத்துவது, மூக்குக்கு நீர் செலுத்துவது. சிவாக், மதுமலா, இஸ்தின்ஷாக், இந்த 3 ஆறாவது சுன்னத்தில் சேர்த்து சொல்கிறாங்க, குளிக்கும்போது செய்கிறது. ஏழாவது உதுவுன் காமிலுன், பரிபூரணமான உது செய்வது. பரிபூர்ணமாக எல்லாத்தையும் செஞ்சு உழுவினுடைய சுன்னத்துக்களை எல்லாம் பேணி உழு செய்கிறது, அது குளிப்பில் ஒரு சுன்னத்தை. அதுவும் ஆரம்பமாக இருக்கணும், குளித்துட்டு இருக்கும்போது இடையில கிடையாது, ஆரம்பமாக இருப்பது ரொம்ப சுன்னத்து. அப்போ குளிக்கும்போது ஆரம்பத்துலேயே உழு செஞ்சுக்கிறது. இஸ்திஸ்ஹாபுல் உது இலா ஆஹிரில் குஸ்லி, குளித்து முடிக்கும் வரை அந்த ஒழு அப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது. குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது காற்று பிரிஞ்சிடாமல் அல்லது வேறு ஏதாவது நடந்துடாமல் அந்த ஒழுவை தக்க வைப்பது, அது ஒரு சுன்னத். தஅஹுதுல் மஆதிஃபி கல்லுதுனி வலிபதி வசுர்ரதி, இந்த மடிந்து போன பகுதிகளை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது, முடிச்சுக்களை கவனிக்கிறது. உதாரணமாக ஓட்டையான பகுதி, இபுத்து, கம்கட்டைக்கு கீழே தொப்புள் பகுதி, காதுக்குள்ளே ஓட்டை இருக்குல்ல, இங்கெல்லாம் தண்ணி பட்டுச்சா இல்லையான்னு கவனிக்கிறது சுன்னத். 10வது தஹ்லீலு ஷஅரிஹி மஅ தஅஹுதி உசூலி, முடிகளை கோதி விடுவது, தலைமுடி, நெஞ்சில் இருக்க முடி, இதெல்லாம் என்ன செய்கிறது, நம்ம கோதி விடுறது சுன்னத். 11வது இஃபாபத்துல் மாஇ அலா ரஅஸிஹி சும்ம அலா ஷிக்கிஹில் ஐமனி சும்ம அலா ஷிக்கிஹில் ஐசர். 11வது சுன்னத் தண்ணி எப்படி ஊற்றணும்னு சொல்லித்தரார். முதலாவதாக தண்ணி என்னச்சுன்னு தலையில் ஊற்றணும், அலா ரஅஸிஹி, சும்ம அலா ஷிக்கிஹில் ஐமன், அதுக்கடுத்து வலது புறத்தில் தண்ணி ஊற்றணும். வலது புறத்தில் தண்ணி ஊற்றி முடித்தோடனே இடது புறத்தில் தண்ணி ஊற்றணும். இது குளிப்பினுடைய ஒரு சுன்னத், எங்கேருந்து தண்ணி ஊற்றணும்னு சொல்லித்தராங்க. 12வது தல்கு பதனிகி இந்த குள்ளி இஃபாபா, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜொக்குலையோ அல்லது இதிலையோ தண்ணி ஊற்றும் போது உடலை தேய்க்கிறது ஒரு வகையான சுன்னத். அது உடலை தேய்க்கிறது தண்ணீர் படும்போது. 13வது தர்தீபு மா துக்கிரக்கமா துக்கிர, மேல் சொல்லப்பட்டதை எல்லாம் வரிசை முறையாக செய்வது, ஒழுவு செய்கிறது, அடுத்து குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை கவனிக்கிறது, அதை கவனிக்கிறது, இப்படி வரிசையாக என்ன செய்கிறது சுன்னத். 14வது அல் மவாதாத், தொடர்படியாக செய்கிறது. ஒரு பாதி உடம்பை கழுவிட்டு அடுத்து ஏதாவது வேலைக்கு போயிட்டு ஏதாவது வேலை அந்த அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து மீதி உடலை கழுகிறது, அப்படி இல்லாமல் தொடர்படியாக உடம்பை என்ன செய்கிறது, குளித்து முடிச்சிடுறது, கழுவி முடிச்சிடுறது. 15வது தர்க்குத்த கல்லுமின் வைஸ்தியானத்தின் வ நஃபுதின் வ தன்ஷீஃபின் பிலா உதுரின், குளிக்கும்போது அடுத்த ஆள்கிட்ட பேசாமல் இருக்கிறது சுன்னத். அடுத்த ஆள்கிட்ட உதவி தேடாமல் இருக்கிறது, அந்த தண்ணி எடுத்துகிட்டு வா, இந்த தண்ணி எடுத்துகிட்டு வா, தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது சுன்னத். வ நஃபுதின் வ தன்ஷீஃபின், தண்ணியை உதறாமல் இருக்கிறது சுன்னத். அது மாதிரி உதிர் இல்லாமல் துடைப்பதை விடுவதும் சுன்னத். ரசூலுல்லாஹ் குளித்து முடித்த பிறகு துடைக்காமல் இருந்தாங்க, தண்ணீர் சொட்ட
தலையிலிருந்து வடிந்ததுன்னு சஹாபிகள் அறிவிப்பாங்கள்ல. அப்போ துடைக்காமல் இருக்கிறது ஒரு வகையான சுன்னத். பிலா உதிரி இல்லை என்றால், அவருக்கு துடைக்காமல் விட்டால் எதுவும் ஆபத்து வராது, உடல்நிலை பாதிக்காது அப்படின்னா சுன்னத்து. மற்றபடி நமக்கு அது பாதிக்கும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வந்துடும் அப்படின்னா நம்ம அதை செய்யணும். 16வது அல்லா என்குசமாஹு அன் சா, தண்ணீராகிறது ஒரு சாயை விட்டும் குறையாமல் இருப்பது சுன்னத். ஒரு சானா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சுமார் ஒரு 2.5 லிட்ரு தண்ணீரை விட்டும் தண்ணீர் குறையாமல் இருப்பது சுன்னத். நமக்கு சொல்லவே தேவையில்லை, நமக்கு 2.5 லிட்டர் நம்ம குறைச்சதே கிடையாது, எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். அப்போது குறையாமல் இருப்பது சுன்னத். வல்லா யுசீல் அக்புல் உஸ்லில் வாஜிபி ஷைஅம் மின் பதனிஹி கஷாரின் ஒதுஃபரின் வதமின், கடமையான குளிப்புக்கு முன்னால் உடலிலிருந்து எந்த ஒன்றையும் நீக்காமல் இருப்பது சுன்னத். ஒருத்தனுக்கு குளிப்பு கடமையாயிட்டு இப்போ போய் முடியை வெட்டிட்டு வரான் அல்லது நகத்தை வெட்டுறான், அப்படி பண்ணாமல் இருக்கிறது. ஏன்னா நம்ம வெட்டின பிறகு வெட்டும்போது அசுத்தமாக இருப்போம், அந்த நகம் அசுத்தமாகவே கிடக்கும். நம்ம பிறகு குளிச்சிருவோம். ஆனால் வெட்டப்பட்ட நகம் அசுத்தமாக இருக்குல்ல, வெட்டப்பட்ட முடி அசுத்தமாக இருக்கும்போது வெட்டப்பட்டது. அதனால் நம்ம சுத்தமான பிறகு முடி வெட்டிக்கலாம், குளிச்சிக்கலாம், அது ஒரு சுன்னத். 18வது ததாருக்கு மா ஃபாத்தஹு மின் உது இன் அவ் மதுமலத்தின் அவ் இஸ்தின் ஷாக்லி, தப்பிவிட்ட ஒலுவை மறுபடியும் செய்து கொள்வது. தப்பிவிட்ட மதுமலா இஸ்தின் ஷாக், வாய் கொப்பளிப்பது சுன்னத்துன்னு சொன்னோம்ல, அது தப்பிருச்சுன்னா அதை என்ன செய்து இடையில கொண்டு வரது, அது ஒரு சுன்னத்து. 19வது சத்துருல் அவுரத்தி ஃபில் ஹல்வா, தனித்த நிலையில் குளிக்கும் போதும் கூட அவுரத்தை மறைத்து கொள்வது. தனித்து குளிக்கும் போது நம்ம அதை நீக்கிக்கலான்னு சட்டம் இருக்குது, இருந்தோம்னா அந்த நேரத்தில் நம்ம மறைத்து கொள்வது சுன்னத். 20வது அத்திக்ரு வ துஆஉ பஅதஹு, திக்ரு செய்கிறது, துஆ செய்வது குளித்து முடித்த பிறகு. அந்த ரெண்டையுமே உலுவினுடைய பாடத்தில் சொல்லியிருப்பாங்க, என்ன துஆ ஓதணும் என்ன திக்ரு ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதே இதை இந்த இடத்துலையும் ஓதணும்னு சொல்லித்தராங்க. என்னது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்ததஹிரீன வஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அப்படின்னு நமக்கு சொல்லி தந்தாங்கல்ல, அதை நம்ம என்ன செய்துக்கிறது, ஓதிக்கிறது. அது குளித்து முடித்த பிறகு ஓதுறது சுன்னத். 21வது சுன்னத் தஸ்லீத்து லிக்குல்லி மினத் தஸ்மியத்தி வ தஹ்லீலி வ தல்கி வல் கஸ்லி வ திக்ரி வ துஆ. மேல் சொன்ன எல்லா விஷயங்களையும் 3 முறை செய்வது. விஸ்மி சொல்லணும்னு சொன்னாங்க, 3 தடவை செய்கிறது. கோதி விடணும்னு சொன்னாங்க, முடிய 3 தடவை. உடம்பை தேய்ச்சி கழுகணும்னு சொன்னாங்க, 3 தடவை. திக்ரு துஆ ஓதணும்னு சொன்னாங்க, 3 தடவை. இதெல்லாம் 3 முறை நம்ம செய்கிறது, அதுவும் ஒரு சுன்னத். இந்த 21 சுன்னத் ஆண்களுக்கு கட்டப்பட்டது. இந்த 22வது பெண்ணுக்குரியது. 21 ஆணுக்கு உண்டு, பெண்ணுக்கு உண்டு. 22வது பெண்ணுக்கு மட்டும் உள்ளது. தத்ஈபுல் மர்அதி ஃபர்ஜஹா பி நஹ்பி மிஸ்கின் இஸ்ரத் தமி பஅத இக்திசாலிஹா. ஒரு குளிப்பு கடமையான பெண்ணு ஹைலி நின்ன பிறகு நிஃபாஸ் நின்ன பிறகு பெண்ணு குளிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஜை கழுகிவிட்டு அந்த ஃபர்ஜிலே மிஸ்க் நறுமணம் போன்றதை வைத்து கொள்வது. முழுமையாக குளித்து முடித்த பிறகு, கழிவு முடித்த பிறகு அந்த மர்ம உறுப்பிலே நறுமணம் பூசிக்கொள்வது, அது என்னது, பெண்ணுக்குரிய சுன்னத்து அப்படின்னு நினைச்சிடறாங்க. 22வது சுன்னத்தாக பதிவு செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.